வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்ச பூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. இதுகாரம் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த யோக பயிற்சி இப்போ கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சிகளை நீங்கள் சரியாக முறையாக செய்து வரும்போது, சொல்லக்கூடிய விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து வரும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அது சென்ற மாதம் கேள்வி பதில் செஷன்லேயே நிறைய பேர் சொன்னீங்க, எங்களுக்கு இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் ஆயிருக்கு, உடல் நல்லா இருக்குது அப்படியெல்லாம். ஆனால் சொல்லப்போனால் இன்னும் உங்களுக்கு அந்த மாற்றத்திற்கான ப்ராசஸ்ங்கிறத முக்கியமான பயிற்சிகள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போதான் காயகல்பம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய பயிற்சி தான் ஆன்மீகத்தில் உச்சகட்ட பயிற்சி. அதை பற்றி தான் சென்ற வகுப்பில் நான் சொல்ல வந்தேன். பட்டு என்னதான் நாம் ஆசிரியர்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் சப்ஜெக்ட் மாதிரியோ அல்லது ஒரு சொற்பொழிவில் சிந்தனை மாதிரியோ பேசுறதுங்கிறது வேற. பட் இந்த ஆன்மீக ஞான வகுப்புகளில் நாம் என்னதான் ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து இங்கே வந்தாலும், இங்கே உள்ளிருக்கிற நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்க இல்லையா? இப்போ 500-600 பேர் உள்ள இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு தேவை என்பது இருக்கிறதோ அந்த தேவை ஆசிரியர் மூலமாக அங்கே வெளியே செல்லும். அது இயற்கை அப்படி தான் பண்ணும். அது நீங்கள் ஆசிரியர் ஆகும்போது தான் அந்த ஃபீலே உங்களுக்கு வரும். அதனால் சென்ற வகுப்பு நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி, ஆனால் அது ஒரு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு சிந்தனையாக இருந்தது. அதை நீங்கள் அடிக்கடி கேளுங்க. சரி, இன்னைக்கு நம்ம அதில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதில் தொடங்கி தானமும் தவமும் தான் செய்தல் அரிது என்று ஔவையார் சொன்னதாக சொல்லிட்டு தானத்தை பற்றி ஒரு சிறு விளக்கத்துக்குள்ள சென்றுட்டோம். இன்று தவத்தை பற்றிய ஒரு விளக்கத்திற்குள்ள நம்ம வர இருக்கோம். தவம் என்பது மனித பிறவியினுடைய உச்சகட்ட செயல் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். தவம் என்பது மனித பிறவியினுடைய உச்சகட்ட செயல். இதுக்கு மேல மனித பிறவியில் செய்யறதுக்கு ஒரு செயல் இல்லை. ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் முக்தி. அந்த முக்தி அடைவதற்கு 2 செயல்கள், ஒன்று தவம், இன்னொன்று தர்மம். இந்த 2ஐயும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க எப்பவுமே. ஏன்னா நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்கு இது மாதிரி ஒரு விஷயம் இனி உலகத்துல இல்லை. இது எல்லா மகான்களும் சொன்னது. அப்ப தவம் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து நம்மை விடுவித்து எந்த நோக்கத்திற்காக நாம் வந்தோமோ அந்த நோக்கத்தின்படி நம்மை செயல்பட வைப்பது தவம். தவம் இல்லாட்டி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகி பாதை மாறி எங்கெங்கோ சென்று விடுவோம். எதற்காக பிறந்தோம், எதற்காக இங்க வந்தோம் அப்படின்னு புரியல, தெரியல அப்படின்னா, தெளிவா இல்லைன்னா நீங்க போக வேண்டிய இடத்தை உங்களால் அடைய முடியாது. அப்ப தவம் தான் அதை கொடுக்குது என்று வள்ளுவர் சொல்றார். இதை சென்ற வகுப்புல பதிவு செய்தானான்னு நினைக்கிறேன்.
பல வகுப்புகள் எடுக்கிறதால அது எங்கே பதிவு பண்ணன்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிட்டு அந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளணும். உங்கள் வீட்டில் எழுதி ஒட்டி கூட வைத்துக் கொள்ளலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்பவர் தன்னுடைய வேலையை, தன்னுடைய கர்மாவை, தன்னுடைய செயலை, தன்னுடைய கடமையை, தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மிக சரியாக, சிறப்பாக, நிறைவாக செய்வார். அதான் அந்த ஒரு வார்த்தைக்கான, ஒரு லைனுக்கான அர்த்தம் வந்து தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் யார் செய்யறாங்களோ அவங்க தன்னோட வேலையை கரெக்டா செய்வாங்கன்ட்டார் சாமி. அப்ப மற்றவங்க எல்லாம் அவம் செய்வார், அதுக்கு விடை கொடுத்துட்டார் பாருங்க. அவம் செய்வார்னா, அவம் என்றால் பாவச் செயல், பழிச் செயல், துன்பச் செயல் செய்வார். எப்போ, எப்படி? ஆசை உட்பட்டு. ஆசைப்பட்டு தவம் பண்ணாதவன் என்ன பண்ணுவான்? ஆசையே துன்பத்திற்காரன் புத்தர் சொன்னார் பாருங்க. அதனோட வழியில அவன் போவான். உலகமே இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நோற்பார் சிலர் இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் என்று சொல்றார். இளர்னா என்ன? இளர் மகிழ்ச்சி இல்லாதவர்கள், நிம்மதி இல்லாதவர்கள், அமைதி இல்லாதவர்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள், நிறைவு இல்லாதவர்கள், இன்னும் அன்பு இல்லாதவர்கள், ஆனந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. குறிப்பா நமக்கு என்ன சந்தோஷம்? அதானே. சந்தோஷம் இல்லாதவர் இளர் பலராகிய காரணம். நிறைய பேர் இன்னைக்கு சந்தோஷம் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். சிலர் தான் தியானம் பண்றாங்க. நோவாதார் பலர். பலர் தியானமே பண்றது இல்லை. அப்ப தியானம் செய்யாத போது உன்னுடைய மனம் உனது கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்ப உன்னுடைய மனம் உனது கட்டுப்பாட்டில் இல்லாத போது நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை நடக்காது. அப்ப வாழ்க்கை முழுக்க துன்பம், சிக்கல். இதுதான் உலகத்தினுடைய இன்றைய நிலை. அதனால உலக பிரச்சனை அத்தனைக்கும் ஒரே தீர்வு தவம் மட்டுமே. தவத்தால் மட்டுமே உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். தவத்தால் மட்டுமே உன் மனதை ஆற்றல் படுத்தி நீ நினைத்த மாதிரி செயல்பட வைக்க முடியும். சரிங்களா? அதனால பல ஞானிகள் தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 99% ஞானிகள் தவத்திற்கு முக்கியம். 1% தவம் வேண்டான்னாங்க. அதுக்கு வேற கருத்துக்கள் சிலது இருக்கு. அந்த நிலைக்கு போகணும்னா தவம் பண்ணி தான் போகணும். அது ஒரு சிலருக்கு இயற்கையா கிடைச்சது. அந்த ஒரு சிலர் வந்து தவம் வேண்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் நம்ம 99% ஞானிகள் சொன்ன வழிக்கு போவோம். அப்போ மகரிஷி, வள்ளுவர், வள்ளலார், இன்னும் ஜீசஸ், நபிகள், புத்தர் என்று பல ஞானிகளும் சொன்ன ஒரு கோட்பாடு தவம். தவம் செய். சரிங்களா? தவம் செய்தா நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். அந்த தவத்திலே 2 விதமான தவங்கள் உண்டு. ஒன்று புறதவம், இன்னொன்று அகதவம். அதை பற்றியெல்லாம் விளக்க நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த தவத்தை நாளை துவங்கி, நாளைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வந்து 16, நாளை 17 தொடங்கி, சரிதானுங்களா? 27, அப்புறம் அந்த பக்கம் ஒரு 7, சரிங்களா? ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு 21 நாள் கழித்து ஒரு தியானத்தை கொடுக்க போகிறோம். ஒரு தியானத்தை கொடுக்க போகிறோம். அந்த தியானத்தை நீங்கள் பெறுவதற்கு 21 நாட்கள் நீங்கள் இன்னைக்கு நம்ம சொல்ற விரத முறையை கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? 21 நாள் நீங்க அப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, என்னென்ன பண்ணணும்? சரி, இது பண்ணாம வந்தா என்ன ஆகும்? பண்ணாம வந்தா தியானம் வராது. அவ்வளவுதான். பண்ணாம வந்தீங்கன்னா தியானம் வராது. இப்ப நம்ம சொல்றது பண்ணாம நீங்க வரலாம், வந்தாலும் உங்களுக்கு தியானம் கொடுப்போம்.
பட் அந்த தியானத்தால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. இப்ப நான் சொன்னேன்ல, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், வேண்டிய வேண்டியாங்க எதலால் செய் தவம் மீண்டும் முயலப்படும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். 5 புலன்கள் கட்டுப்பாட்டில் வரும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்வுதால் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள் உன்னை விட்டு ஓடும், சீராகும். நேர்மறை உணர்வு, நிறைவு, பொறுமை, கற்பு, பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை, சரிங்களா, ஈகை குணம், இதெல்லாம் உனக்கு இயல்பா வரும். எப்ப தவம் செய்தால். 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏதுன்னு கேட்கிறார். தவறான வழியில நம்ம செயல்பட மாட்டோம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். உங்க மனதுக்கு உறுதி, உங்க மனதினுடைய நுட்பம், உங்க மனதினுடைய சக்தி இவை அதிகமாகும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நான் பேசலாம் மணிக்கணக்கில் தவத்தை பற்றி. பட் அதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா, நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பத்திய மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா காஃபி குடிக்க கூடாதுங்கிறது ஒரு பத்தியம். காஃபியை குடிச்சிங்கன்னா ஹோமியோபதி மருந்து வேலை செய்யாது. இதுதான் இயற்கை. பட் இதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு ஹோமியோபதி மருத்துவத்துக்கு போறதில்லை. காப்பி முக்கியமா ஹோமியோபதி மருத்துவம் முக்கியமானா, நம்மால் காப்பி தான் முக்கியம்னு மருந்தை விட்டுறேன். அதனால சரி, நீ என்னத்தையோ கூடி வந்து இது எடுத்துக்கோ, கண்ட மருத்துவத்துக்கு போய் கையை காலை உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி வீசாம இது எடுத்துக்கோங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா, இல்லை இங்கே ஆள் வர்றதில்லைன்னு பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றவர் காப்பி குடிச்சிங்கன்னா மருந்து வேலை செய்யாது. அதுபோல நாம் இப்போ சொல்லக்கூடிய அந்த விரத முறைகளை நீங்கள் ப்ராப்பராக கடைபிடிச்சிட்டு வந்தாதான் அந்த குண்டலினி மெடிடேஷன் கொடுக்குறோம்ல, குண்டலினி மெடிடேஷன் அதுக்கு பேர். உயிர் தவம் என்று பெயர், அகத்தவம் என்று பெயர், கருதவம் என்று பெயர். எல்லாம் ஒண்ணுதான், பேரு தான் வெவ்வேறு. தண்ணி, வாட்டர், நீருன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி குண்டலினி மெடிடேஷன், குண்டலினி சக்தி மெடிடேஷன்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஆற்றலை, மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை எடுத்துக்கொண்டாது ஆக்னியில வைக்கிறது. நெற்றிக்கண்ணை திறக்க போறோம், ஞானக்கண்ணை திறக்க போறோம். இத்தனை நாள் ஞானக்கண் நமக்கு ஊனக்கண்ணாக இருக்கிறது, அதுதான் முக்கியம். இத்தனை நாள் நம்ம அப்படித்தான் இருக்கோம். இப்ப அந்த ஞானக்கண்ணை திறக்க போறோம். சாமி கோயில கண் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கண்ணை கொண்டு புலன் உலகைத்தான் பார்க்க முடியும். இதை கண்டு புலன் கடந்த உலகத்தை பார்க்க முடியும். சரிங்களா? இது உலகத்தை பார்ப்பதற்கு, இது உலகம் கடந்து பார்ப்பதற்கு, இறைவனை பார்ப்பதற்கு, அல்லது உயிரை பார்ப்பதற்கு, ஆன்மாவை பார்ப்பதற்கு. இதுதான் வாசல் என்று சொல்கிறார்கள். இறை உணர்வுக்கான வாசல் எது? இதுதான். சரிங்களா? அப்ப இந்த ஞானக்கண்ணை, நெற்றிக்கண்ணை நாம இந்த 21 நாள் கழித்து திறக்க போறோம். அதை திறக்கணும்னா அதற்கான தகுதியோடு நம்ம இருக்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு சித்தர்கள், மகான்கள் எல்லாம் உருவாக்கி கண்டுபிடிச்சு, அப்படி வர்றவங்களுக்கு நிறைய நியமங்கள் இதெல்லாம் வச்சு, இன்னும் அஷ்டாங்க யோகத்தில் போனீங்கன்னா எடுத்தோன்னே தியானம் கொடுக்க மாட்டாங்க. நியமங்கள் கடைபிடிக்கணும், ஆசனங்கள் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், அப்புறம் பிரத்யாகாரா, தாரணா, அதுக்கப்புறம் தான் தியானம். 7வது ஸ்டேஜில் தான் தியானம் கொடுப்பாங்க. ஆனா மகரிஷி அவங்க வந்தோடனே கொடுக்குறாங்க நமக்கு. இந்த வந்தோடனே நிறைய பேருக்கு இந்த தியானம் கொடுக்கறதுனால இந்த தியானத்தோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலா நீங்க வந்த அன்னைக்கே கொடுக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. பட் வாங்கி என்ன பண்ணுவீங்க? சரிதானா? ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ணுவீங்க. வண்டி ஓட்டுறக்கே கற்றுக் கொடுக்காம வண்டியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அது போல இந்த தியானம் என்ன வேணா செய்யும். அப்படி ஒரு சக்தி மிக்க ஒரு தியானம். வேண்டியதை வேண்டின மாதிரி கொடுக்கும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, தி சீக்ரெட், ஆல்ஃபா மைண்ட், இதுன்னு எத்தனையோ மெடிடேஷன் சொல்றாங்க. அத்தனை மெடிடேஷனுக்கும் மூலம் இதுதான்.
சரிங்களா? இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எங்கே போனாலும் ஆக்னா கை வைக்காமல் எதையும் பண்ண முடியாது. எந்த மார்க்கத்துக்குள்ள போனீங்கன்னா ஆக்னா கை வச்சு தான் ஆவாங்க. இது அறிவுக்கான விழிப்பு நிலை மையம், ஞானத்திற்கான மையம், சரி, அவேர்னஸ்க்கான சென்டர் இது. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப இதை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னா இதற்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே தகுதி இருக்குது. உடலோட உயிரோட இருக்கிற எல்லாருக்குமே இந்த தீட்சை வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. தகுதி இல்லாம இல்லை. இன்னும் நீங்க உங்களை ஆற்றல் படுத்தி கொண்டால் அந்த சக்தியை நீங்க அபரிமிதமா உணர முடியும். ஓப்பனா சொல்லணும்னா சாதாரணமா பயிற்சி எடுத்து பல ஆண்டு காலங்கள் கழித்து பெற வேண்டிய உணர்வை நீங்க முதல் நாளே பெற முடியும். இது நான் சும்மா சொல்லல. நம்ம பயிற்சி எடுத்த இதுக்கு முன்னாடி பேட்ச் எடுத்த அன்பர்கள் யாராவது உங்ககிட்ட இருந்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாரு. நேரடியாக மன்றங்களுக்கு வந்து நேரடியாக தொட்டு கொடுத்த தீட்சைகளை விட இந்த ஆன்லைன்ல அவங்க அந்த 21 நாள் அந்த பிராக்டிஸை சரியா பண்ணி அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து எடுக்கிறாங்க வர தீட்சை, அதுதான் தீட்சை. அப்பதான் அந்த பவர் தெரியும். அன்னைக்கு ஒரு ஐயா வந்து நேரடியா பார்த்து என்கிட்ட சொல்லிட்டு போனார். சரிங்களா ஐயா, அந்த அன்னைக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்குதுங்களே, ஒரு ஆனந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மாசம் நான் அந்த சந்தோஷத்திலே இருந்தேங்க ஐயா. அதெல்லாம் என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆமா, உண்மைதான். ஏன்னா குருவனுடைய ஆற்றலை உங்களுடைய உயிராற்றலோட கலக்க போறோம் அந்த அன்னைக்கு. அதாவது பாலுக்குள்ள தயிரை ஊத்த போறோம். சரிங்களா? இப்போ குரு உங்க வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா உங்க வீட்டை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? அவ்வளவுதான். ஒரே கேள்வி நீங்க கேட்டுக்கோங்க. குரு நம்ம வீட்டுக்கு வர்றாரு, உங்க வீட்டை எப்படி வச்சிருப்பீங்க? எவ்வளவு பரிசுத்தமாக வைக்க முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமா வைப்பீங்க. வைப்பீங்களா இல்லையா? இப்ப அதேதான், குரு உங்க உடலுக்குள்ள உயிருக்குள்ள வர்றாரு. அப்ப இந்த உடலை எவ்வளவு சுத்தப்படுத்த முடியுமோ, இந்த உயிரை எவ்வளவு சுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவு சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? பால் எவ்வளவு நல்லா குவாலிட்டியா தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஊத்துற தயிர்ல வந்து பிறை நடக்கும். அது தயிரா கன்வெர்ட் ஆகும். பால் டைலூட்டா நீர்த்து போய் நிறைய தண்ணி சேர்த்து இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சி வரும். மட்டமான பாலா இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு குவாலிட்டியான தயிரை உள்ள ஊத்துனாலும் அந்த வர்ற தயிர் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அப்ப நான் குரு தயாரா இருக்கிறாங்க, வெரி பர்ஃபெக்டா தயாரா இருக்காங்க. முழுமையை உணர்ந்த ஒரு ஆத்ம சக்தி தயாரா இருக்கு உங்களுக்குள்ள வந்து செயல்படுறது. இப்ப நாம நம்மளோட அந்த நெய்ய பாலை எவ்வளவு குவாலிட்டியா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல இப்போ நெய் வாங்கிட்டு வந்து சபரிமலைக்கு ஊத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல ஒரு தரமான நெய்யே அப்படி வாங்கிட்டு வந்து ஊத்துறவங்க கீழே லிக்யூட் மாதிரி ஊற்றுவாங்க, மேலே போனால் கெட்டியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு நார்மலான நெய்யை ஊத்துறீங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய தன்மை மேலே போகிறப்ப இருக்காது. இன்னும் அது தேங்காயினுடைய தன்மை, தூக்கிட்டு போகிற மனிதனுடைய தன்மை, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. பட் உதாரணத்துக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். அப்போ நாம தயாராகணுங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். குரு மகான்களும் இறைவனும் தயாரா இருக்காங்க நமக்கு ஆத்ம உணர்வை கொடுப்பதற்கு, நமக்கு இறை உணர்வை கொடுப்பதற்கு. சரி, அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? இது 21 நாள் அப்படிங்கிறத ஒரு 25 நாளா கூட வச்சுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு ஒரு 3 நாள் கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 நாள் பயிற்சி, மற்ற பயிற்சி பண்ண வேண்டாம். சரிங்களா? ரிலாக்ஸேஷன் மட்டும் நல்லா பண்ணுங்க. பட் அந்த 3 நாளும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஓய்வு எடுக்கணும். மற்றபடி 21 நாள் நீங்கள் எல்லாரும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் எப்போ இந்த தீட்சை கொடுக்குறேன்னு உங்களுக்கு அந்த நாள் பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமியோ அல்லது அமாவாசை தினமோ இருந்ததுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டு வரணும். குறைஞ்சது 21 நாள், அதுக்கப்புறம் வச்சுருந்தா தப்பு இல்லை. சரிங்களா? ஏன் 21 நாள்னா 21 நாளில் நம்ம உடம்புல எப்படி 48 நாள் ஒரு மண்டலத்தில் நம்ம உடம்புல பல கோடி அணுக்கள் மாற்றி அமையுமோ அப்படி 21 நாளில் ஒரு மாற்றம் நிகழும். ஒரு மாற்றம் நிகழும். 7 நாள்லேயும் ஒரு மாற்றம் நிகழும். சரிங்க? 7க்கு அடுத்து 21 நாள். அதனால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் 7 நாள் செய்யணும் முதல்ல. அப்புறம் 21 நாள் செய்யணும். அதுக்கப்புறம் 48 நாள் செய்யணும்.
48 நாள் செஞ்சுட்டா உங்க ஜீன்ல அந்த விஷயம் பதிவாயிரும், உங்க மரபணுவில் ரெக்கார்ட் ஆயிரும். அது உங்களோட அடுத்த சந்ததி வரைக்குமே உங்களை எடுத்துட்டு போகும், அது அழியாது. சரிங்களா? அப்ப 21 நாள் நம்ம இந்த விஷயம் செய்யறோம். கோழி அடக்காக்குறது 21 நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோழி முட்டை அதை அடை காக்கிற நாட்கள் 21 நாட்கள் அது அடை காக்கும். அப்ப அதற்குள்ள இருக்கிற கரு உயிராக மாறி வெளிப்படும். அப்படி நீங்க உங்களுக்குள்ள உயிர் ஆற்றல் இப்ப எப்படி இருக்கு? புதஞ்சு கிடக்கு. அதான் ஓப்பனா சொல்லணும்னா புதஞ்சு கிடக்கு, தெரியாம கிடக்கு. சரிங்களா? கருமாரியம்மன் ஒரு சாமி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்ல நெட்ல போட்டு பாருங்க. கருமாரியம்மன் கூகுள்ல போய் அடிச்சீங்கன்னா ஒரு சாமி தரையோட தலை மட்டும் இருக்கும். தலை மட்டும் இருக்கும் அந்த சாமிக்கு. மாரியம்மன், அது கருமாரியம்மன் சொல்லுவாங்க. மூலாதாரத்தில் இருக்கிற கருவை மேலே ஏற்றி ஆக்னியிலே துரியத்திலே வைத்து அமர்ந்திருக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் கருமாரி அம்மன். ஆக்சுவலா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிறந்துட்டோம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த உடல் தான் பிறந்து விட்டது. உடல் தான் பிறந்து விட்டது. இந்த ஆன்மா இன்னும் பிறக்கல. இந்த ஆன்மா பிறக்கிறதுக்கு நடுவுல உயிர்னு ஒண்ணு பிறக்கணும். நமக்கு 3 பிறப்பு இருக்கு. உடல் பிறப்பு, உயிர் பிறப்பு, ஆன்ம பிறப்பு. சரிங்களா? உடல் பிறப்பு நிகழ்ந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு 20 வருஷம், 50 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி உடல் பிறப்பு நடந்து இப்ப நம்ம உடல் இருக்குது. உயிர் பிறப்பு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நடக்கல. அதுதான் தியானம், அதுதான் தீட்சை. அப்ப நம்ம உயிருக்கு ஒரு பிறப்பை கொடுக்கிற நாள். இந்த பிறப்பு வந்தாதான் உங்களுக்குள் இருக்கிற ஆன்மா பிறக்கும். அதற்கான வழி திறவுகோல் இதுதான். சரிங்களா? அப்ப உங்களுக்கான முதல் பிறந்த நாள் நீங்க இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. 2வது பிறந்த நாள் அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு 2வது பிறந்த நாள். அதுதான் உயிர் பிறந்த நாள். உங்கள் உயிரை நீங்கள் உணர்ந்த நாள். ஓப்பனா சொல்லணும், நீங்கள் சித்தர்களாக மாறிய நாள். சித்தென்றால் உயிர், உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இப்ப நம்ம மனிதர்கள். சரிங்களா? உயிரை உணர்ந்தால் நீங்கள் சித்தர்கள். சரிங்களா? சித்தர்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. உயிரை உணர்ந்த போதே நீங்கள் சித்தர்கள் ஆகிவிட்டீர்கள். அதுல பர்சன்டேஜ் இருக்கு. அதுல ஹையஸ்ட் ஸ்டேட் போனீங்கன்னா நீங்கள் இறைவனாக உங்களை காண முடியும், எல்லாரையும் காண முடியும். சரி, அந்த ஒரு தியானம் கொடுக்க போறோம். சரி, இது யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணலாம். 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் அனைவருமே பண்ணலாம். இது ஒரு மனிதனை சாமியாராக்கிற வேலை கிடையாது. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து தன் கடமையை செய்து உயர்ந்த நிலை அடையிறதுக்கான ஒரு யோகம். அதனால அதுல உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. சரி, இதுல முதல்ல என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நாளை துவங்கி அதிகாலை 5 மணிக்கு எழ வேண்டும். கடைசி 5 மணி, 4:55, 4:58, 5. சரிங்களா? அதிகாலை 5 மணிக்கு முன்பாக எழ வேண்டும் போட்டுக்கோங்க. கடைசிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். இந்த 21 நாள் விரதம் அப்படிதான். சரிங்களா? 5 மணிக்கு கண்டிப்பா எழணும். அலாரம் வச்சு எழுந்தாலும் பரவாயில்ல. இல்லை நைட் சங்கல்பம் சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சாலும் பரவாயில்ல. அந்த ஒரு தீவிரம் இருந்தால் உங்கள் உடம்பு தானாக எந்திரிச்சிடும். 4:55க்கு 5 மணிக்கு அலாரம் வச்சிருந்தா 4:55க்கு இது எந்திரிச்சு கேட்கும். காலை 5 மணிக்கு எழ வேண்டும். காலை கடன்களை நிறைவு செய்து கொள்ளுங்க. சரிங்களா? யூரின் மோஷன் போறதெல்லாம் எப்பொழுதும் போல நிறைவு பண்ணிட்டு பச்சை தண்ணி 1 டம்ளர் குடிக்கணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை தண்ணீரிலே குளிக்க வேண்டும். தலைக்கு குளிக்க வேண்டும். ஆமா, சரிங்களா? சார் எனக்கு அதாயிரும் இதாயிரும் அப்படியா? ஒன்றும் ஆகாது. மார்கழி மாதத்திலே பெண்கள் கோயிலுக்கு போறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 30 நாளும். நாமளும் அப்படித்தான் போயிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த ஜென்ரேஷன் கேப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிப்பாட்டி விட்டுருவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கொங்கநகிரி கோயில் இருக்குது. நாங்கள் எல்லாரும் குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே ஏதாவது சுண்டல் பொங்கல் ஏதாவது கொடுப்பாங்க, வாங்கிட்டு சாப்பிட்டு வர்றது. இந்த பழக்கம் நம்ம கல்ச்சரில் இருந்தது. அதனால் நீங்கள் செய்ய முடியாது
அப்படின்னா பயப்படுறக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு அதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், காலை கடனை முடிக்கிறோம், பச்சை தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கிறோம், ஒரு 5 நிமிடம் கழித்து பச்சை தண்ணீரில் குளிக்கிறோம், தலைக்கு தான் குளிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப முடியாதவங்க, உடல் சரியில்லாதவங்க மட்டும் நீங்கள் மாற்று வழி எடுத்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் ப்ராப்பராக எடுங்க. இது வெப்ப தேசத்துக்கான கண்டிஷனாக சொல்கிறேன். இதே குளிர் தேசத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் முறை மாற்றி அங்கே உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்துங்க. பட் மார்கழி மாதம், நான் மறுபடியும் பதிவு வைக்கிறேன், மார்கழி மாதம் இருக்கிறதுலே கடும் குளிர் மாதம் இல்லையா? மார்கழியில் அவ்வளவு குளிர் இருக்கு. அந்த நேரத்திலே காலையில பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தான் மாலை போட்டு ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம். சரிங்களா? அதனால முடியாது என்பது ஒன்று கிடையாது. வீட்டில் ஆண் மாலை போட்டால் பெண்ணும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் பக்காவாக உணவெல்லாம் தயார் பண்ணுறோம். முடியாது என்று ஒன்று கிடையாது, முயலாதது மட்டுமே. நீங்கள் அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதையே பண்ணணும். சரி, காலையில் எழுந்து பச்சை தண்ணி குளிச்சாச்சா? அடுத்தது உங்கள் வீட்டிலே ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இது 21 நாள் செய்யும். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை முழுக்க செஞ்சாலும் நல்லது. இப்போ நான் 21 நாள் சொல்றது உங்கள் வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது தான். சரிங்களா? இப்போ காலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது. தீபத்தை ஒரு மதத்தினுடைய பிம்பமாக பார்க்க வேண்டாம். தீபம் எரிகின்ற இடத்திலே அங்கிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் அங்க இருக்கிற எதிர்மறை சக்திகளை, நெகட்டிவ் தாட்ஸ், கெட்ட எண்ணங்களை அழித்துவிடும், கெட்ட கிருமிகளை அழித்துவிடும். சரிங்களா? அதனால நல்ல எண்ணெய் தீபம், இந்த கண்ட எண்ணெய் தீபம் எல்லாம் போட வேண்டாம். நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த தீபத்தை போடுங்க. முடிஞ்சா பசு நெய் போடுங்க, கொஞ்சம் காஸ்ட்லி, முடிஞ்சா அதை போடுங்க. சரிதானுங்களா? நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் இந்த இரண்டையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த நெய், இந்த நெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய், தீப எண்ணெய், 7 எண்ணெய், இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரே கான்செப்ட். இதில் நிறைய குழப்ப வேண்டாம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி வச்சுங்க, இல்லாட்டி நெய் 1 லிட்டர் வாங்கி வச்சுங்க. தீபம் காலையில் கம்பல்சரி ஒரு தடவை போட்டுருணும். சரிங்களா? அதே போல் மாலை நேரத்துலையும் தீபம் வீட்டில் போடணும். எங்காச்சும் வெளியே போயிருக்கீங்க, வர முடியல, பண்ணல, அப்போ அது பரவாயில்லை. மற்றபடி காலையும் மாலையும், காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே குளிச்சு ஒரு 5:30, 5:15, 5:30க்கு போட்டுருங்க. சாயங்காலம் 6 மணி ஆனால் தீபம் போட்டு. இது நம்மகிட்ட இருக்கிற சொத்தமா, ஏன்னா நீங்க குண்டலினி வாங்க போறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க உள்ள மட்டும் சுத்தம் இருக்கக்கூடாது, உங்க புறம், நீங்க இருக்கிற இடம் அத்தனையும் தூய்மையா இருக்கணும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னவெல்லாம் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம்? உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துட்டோம். இது வரைக்கும் 5 பயிற்சி முறையா சொல்லி கொடுத்தாச்சு. அந்த 5 பயிற்சியும் மொத்தமா செஞ்சீங்கன்னா 20 நிமிஷத்துல செஞ்சு போடலாம். அவ்வளவுதான் நேரம். சரிங்களா? அப்ப கொடுத்த உடற்பயிற்சிகளை இனி அடுத்தடுத்த பயிற்சி சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அந்த குண்டலினி எடுக்கணும்னா மகராசனம் நீங்க செஞ்சாதான் அந்த குண்டலினி எஃபெக்டிவா வேலை செய்யும். முதுகுத்தண்டை சீர் செய்யக்கூடிய பயிற்சி, அதை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? அது பல நோய்களை குணப்படுத்தும். குண்டலினி ஏத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல், உயிர், மனதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயிற்சி மகராசனம். இன்னும் 2-3 பயிற்சி தான் இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்த வகுப்புல சொல்லி கொடுத்துருவேன். நீங்க வர்ற வரைக்கும் அந்த பயிற்சி செஞ்சிடணும். இப்ப வரைக்கும் கபாலபதி வரைக்கும் காலையில செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை. சரிங்களா? 2வது தியானத்தில் உங்களுக்கு இப்ப என்ன தியானம் கொடுத்துருக்குறோம்? பஞ்சபூத நவகிரக தியானத்தை கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நான் இதுக்கு நடுவில் இன்னொரு மெடிடேஷன் சொல்லி கொடுப்பேன். அதை ஒரு 7 நாளோ அல்லது ஒரு 14 நாளோ பண்ணணும். நான் அதை பின்னாடி சொல்றேன். ஏன்னா அந்த மெடிடேஷனும் செய்யறப்ப இன்னும் உங்களுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். இப்போதைக்கு காலை மாலை 2 நேரமும் பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அரை மணி நேரம் மகரிஷியோட வீடியோ ஆடியோ போட்டுட்டு காலை மாலை கம்பல்சரி பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், இது இதுக்காக சொல்றது அல்ல. நீங்க பண்ணாட்டி பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த தியானம் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். காயக்கல்ப பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சா? எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? அந்த வீடியோ மறுபடியும் அனுப்பிச்சாங்களா? போட்டு பார்த்தீங்களா? பயிற்சி பண்றீங்களா? சரிங்களா? சித்தர்கள் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு மகரிஷி அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு, சரிங்களா, அது உங்க கைக்கு வந்திருக்குது அப்படின்னா நாம் பண்ண பெரும் புண்ணியம். பட் வந்திருக்கிறதால மட்டும் அது பயனை கொடுக்காது. நீங்க பண்ணாதான் பயனை கொடுக்கும்.
அதனால நாளை தொடங்கி அல்லது இன்று தொடங்கி காயகல்ப பயிற்சி டெய்லி 9 முறை 13 முறை பண்ணணும். குறைஞ்சது 9 முறை, வேணா குளிக்கிறப்ப 10 முறையை வச்சுக்கோங்க. குளிக்கிறப்ப ஒரு மக் எடுத்து காயகல்பம் பண்ணிட்டு தான் குளிக்கணும் காலையில், இந்த 21 நாளைக்கும். அப்புறம் காலையில் 3, மாலையில் 3, சாப்பிட்றப்ப 3, 9 முறை. இந்த 10 முறை காயகல்பம் கட்டாயம் பண்ணணும். சரிங்களா? அது பண்ணதான் உங்க குண்டலினி சக்தி ஏறுறதுக்கான ப்ராசஸ் உங்க உடம்புல நடக்கும். இந்த 21 நாள் காயகல்பம் பண்றப்ப உடல் எல்லாம் தூய்மையாயிரும். உடல், உயிர், மனம் எல்லாம் தூய்மையா இருக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்ப அந்த குண்டலினி ஏறும்போது அது ரொம்ப ஒரு அபரிமிதமான ஆற்றல் கொண்டதாக நீங்க உணர முடியும். ஒரே நிமிடம். ஓகே, சரி. மாலை நேர காயகல்பம், மாலை நேர தியானம் இதெல்லாமே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது, 5 அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். 5 அளவு முறை அப்படின்னா என்ன? ஒன்றும் புதிய வார்த்தையா இருக்குது உங்களுக்கு. உணவு எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கல, அதுபடி சாப்பிடணும். உணவுக்கான விதிகள்லாம் கொடுத்துருக்கிறோமா, அது இந்த 21 நாள் கடுமையா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? எப்படி? வாயை மூடி மென்று சாப்பிட்றது, டிவி பார்க்காம சாப்பிட்றது, பசி வந்தாதான் சாப்பிட்றது, அளவா சாப்பிட்றது. சரிங்களா? சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்காம இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவு ஒரு வேளையாவது சாப்பிட்றது, அரை வயிறு சாப்பிட்றது, கொஞ்சம் கேப் விடுறது. சரிங்களா? முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு தியானம் போல சாப்பிடுவது, இது எல்லாம் நீங்க பண்ணணும். இந்த 21 நாள் கொஞ்சம் கவனமா பண்ணணும். இவ்வளவு நாள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்ப தவறி கூட முடிஞ்ச வரைக்கும் கடை உணவே சாப்பிடாதீங்க. சார் இல்ல வெளியூர் போயிட்டு என்ன பண்ணலாம், 4 பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சது. என்ன பழம் பிடிக்குமோ 4 பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இல்லாட்டி ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? ஏதோ ஒன்று பண்ணுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த 21 நாள் கடை உணவு சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிருங்க. ஏன்னா ஒரு வேளை உணவு கூட உங்க மொத்த சக்தியை வீணாக்கிடும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பல நாள் காயகல்பம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற சக்தியை ஒரு நாள் இரவு நல்லா பிரியாணியை நல்லா ஹெவியா அடிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற பட்டை, கிராம்பு, மசாலா எல்லாம் உள்ள போய் பாடி ஹீட் பண்ணி வித்து சக்தியை வெளியேற்றிடும். வித்து சக்தியை வெளியே போயிடும் நிறைய பேருக்கு. சரிங்களா? இப்போ உணவை சாதாரணமா எடை போடாதீங்க. உணவு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால உணவு கவனமா இருங்க. சரிங்களா? கடை உணவு சாப்பிடக்கூடாதுதான். ரொம்ப வழியே இல்லை, இக்கட்டான சூழல், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பொதுவாக நான் சொல்றேன், பழங்கள் எது வேணா வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களா? இரவு உணவு முடிஞ்ச வரைக்கும் குறைவா சாப்பிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பேசியிருக்கோம். உணவு இதான் நிலத்தினுடைய தன்மை, நீரினுடைய தன்மை. தண்ணி குடிக்கிறது, தண்ணி உங்க உடம்புக்கு தேவையான அளவு நல்லா குடிங்க. தண்ணி தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதற்கான விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஆறாவை தவிர்த்துக்கோங்க. ஆறாவு இருந்தாலும் பானையிலையோ செம்பிலையோ ஊற்றி தான் குடிக்கணும். முன்னாடி நான் சொன்னப்ப நீங்க குடிக்கலான்னு சொன்னேன், இப்ப நான் குடிச்சுதான் ஆகணும்னு சொல்றேன். நீங்க பானை போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபாய் ஆகும், பரவாயில்ல. சரி, முடிஞ்சா செம்பு கூட வாங்கி வச்சுங்க, ஒரு 1000 ரூபாய் ஆகும், அவ்வளவுதானே. உங்க குடும்பமே ஆரோக்கியமா இருக்கணும், நோய்வாயே படக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாதுன்னு அதெல்லாம் பண்ணிதான் ஆகும். சரிதானுங்களா? கட்டாயமா பண்ணிக்கோங்க. வாய்ப்பும் வேற மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நல்ல தண்ணியை குடிச்சு பழகணும். ரெகுலரா அந்த தண்ணியை குடிங்க. வெளியே போய் ஆறாவது தண்ணி குடிக்கிறதுக்கு சூழல் வந்தா கூட இது வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் 5 லிட்டர் எடுத்துட்டு போயிருங்க. பானையில் ஊற்றி வச்ச தண்ணி எடுத்துட்டு போங்க. என்னென்னத்தையோ தூக்கிட்டு போறோம். சரிங்களா? உயிர் காக்கிற தண்ணி எடுத்துட்டு போக மாட்டீங்களா? எடுத்துட்டு போங்க. அங்கே எங்கேயும் போய் நார்மல் தண்ணி குடிச்சா கூட பரவாயில்ல, அங்கே எங்கேயும் போய் ஆறாவே வாங்கி வாங்கி வாட்டர் பாட்டிலா குடிச்சிங்கன்னா உடம்பு வீணாதான் போகும். அதனால எங்க போனாலும் தண்ணி எடுத்துட்டு போகணுங்கிற பழக்கம் நீங்க வச்சுக்கோங்க. வீட்டில் சக்தி மிக்க தண்ணியை உருவாக்கி அந்த தண்ணியை எடுத்து 21 நாள் இதை செஞ்சு பாருங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிருங்க. ஆமா, முக்கியம். சரி, அதனால தண்ணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க.
பாட்டில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும். சரிதானுங்களா? 3வது, நல்லா பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உழைப்பு நல்லா கொடுங்க. சரிங்களா? மாலை நேரத்தில் ஒரு வாக்கிங் போகிறது, ஏதாவது விளையாடுறதுனா விளையாடுறது, உடலுக்கு இன்னும் கொஞ்சம் யோகா பயிற்சிகள் ஏதாவது செய்யறதுனா செய்யறது, அந்த மாதிரி உடலுக்கு நிறைய வேலைகள் கொடுங்க. அப்போ தான் உங்கள் உழைப்பு வந்து நல்லா கிடைக்கும், உடம்புக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் உறக்கம், அதில் உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். உறக்கம்னா என்ன, எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும் எல்லாம் கொடுத்தாச்சு. அதனால் உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் தூங்குங்க. 8 மணிக்கு தூங்குறது சொல்லியிருக்கிறோம். அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே தூங்கிடணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் 5 மணிக்கு கட்டாயமாக எழுந்திருக்கிறதா இருக்கிறதுனால 9 மணிக்கெல்லாம் நீங்கள் படுத்துடணும். ரொம்ப முடியலப்பா, எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார், ஏதாவது சத்தம் போடுவார் அப்படின்னா பரவாயில்ல. பட் மற்றவங்களாம் என்ன பண்ணுங்க, 9 மணிக்கு படுக்கணுங்கிறது நம்ம விதியில், விரதத்தில் இருக்கிற விதி. சிலர் 9 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவாங்க, பரவாயில்ல, அவங்க பரவாயில்ல. சரிங்களா? அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கிறப்பவே டிஃபன் டின்னர் நைட்டே முடிச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு போய் படுத்துக்கணும், அவ்வளோதான். அதனால் இந்த ஒரு மாதத்திற்கு இரவு உணவை நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. இது வந்து இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இளமையோடு இருக்கிறதுக்கு, சரிதானுங்களா, முதுமை வராமல் காக்கிறதுக்கு என்னென்னு ரிசர்ச் பண்ணதுல யாரெல்லாம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் வர்றதில்லை, அவங்க இளமையோடு இருக்கிறாங்க, 100 ஆண்டு காலம் வாழ்றாங்கிறத ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க உலகத்தில் பல மக்கள் ஆராய்ச்சி பண்ணி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 7 மணிக்காவது நம்ம இரவு உணவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த விதிகளை 100% ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம், பட் இது பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். 9 மணிக்கு படுத்து தூங்கிடணும். காலையில் 5 மணி, அதுக்கு முன்னாடி எப்போ வேணால் எந்திரிச்சுக்கலாம். தூக்கம் 8 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு. சரிங்களா? 8 மணிக்கு படுக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு படுத்துருங்க. இந்த 21 நாள் மட்டும் செய்யுங்க, அப்புறம் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அதே போல் இந்த 21 நாட்களுக்கு வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இந்த 21 நாட்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த தியானம் எடுக்கிற வரைக்கும். ஏன்னா இந்த குண்டலினி சக்தி, உயிர் சக்தி என்பது உங்கள் மூலாதாரத்தில் இருக்கிற வித்திலிருந்து தான் அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டாந்து மேலே கொண்டு வர போகிறோம். அப்போ வித்து சக்தி செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உயிர் ஆற்றலுடைய தன்மை வந்து குவாலிட்டி இருக்காது. அதனால் இப்போ உதாரணத்துக்கு சபரிமலைக்கு மாலை போடுறீங்க, அல்லது ஏதோ ஒரு முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு மாலை போடுறீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அதே கான்செப்ட் தான். இப்போ மாலை போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது அப்படி இருங்க, அவ்வளோதாங்க. நான் ஏதாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னா கூட உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல, மாலை போட்டீங்க சாமிக்கு, சரியா? இன்னும் ஒரு படி மேலே போய் யாராவது தேவைன்னா மாலை போடுறனா போட்டுங்க, தப்பில்லை. சரிண்ணா, மாலை போடுறனா போட்டுங்க. ஒரு முருகருக்கோ ஒரு ஐயப்பனுக்கோ ஏதோ ஒரு சாமிக்கு. நீங்கள் அதுக்குன்னு மலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த 21 நாள். ஏன்னா உயிர் சக்தி எழுப்புறப்ப உயிர் கொலை வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் பார்த்துங்க. அப்புறம் எப்படி வேணால் இருந்துக்கோங்க, அதை பற்றி நான் உங்களை வந்து சொல்ல போகிறதில்ல. இந்த 21 நாட்களுக்கு மட்டும் புலால் உணவை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆமாம், அப்போ தான் அந்த குண்டலினி, ஏன்னா உயிர் உணர்வை பெற போகிறோம். இப்போ உயிர் கொலை செய்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உயிர் உணர்வு கிடைக்காது. அதனால் நீங்கள் சாப்பிட வேண்டான்னு, எப்போவுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. இந்த 21 நாட்களுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடாதீங்க. மாலை போட்டிருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 21 நாட்களுக்கு வித்து சக்தி செலவு பண்ண வேண்டாம். அதுக்குன்னு இங்கே ஒரு பெண்மணி இங்கே வந்து பயிற்சியில் வந்திருப்பீங்க, உங்கள் கணவருக்கு பயிற்சிக்கு சம்மந்தம் இருக்காது. பட் அந்த மாதிரி சூழலை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு குடும்பத்திலையும் பிரச்சனை வராமையும் பார்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். குடும்பம் நல்லா நடத்துறதுக்கு தான் இங்கே வந்து பயிற்சி பண்ணுறீங்க. இப்போ குடும்பத்தை கெடுத்துட்டு இங்கே வந்து பயிற்சி பண்ணிடாதீங்க, அது வேஸ்ட்டு. சரிங்களா? அப்போ அந்த உறவை எப்படி சரி பண்ணணுங்கிறத நீங்கள் புரிதலில் கொண்டு வந்துக்கோங்க. சரி, ரொம்ப முக்கியம். உணவு 3 நேரத்துலையும் காயகல்பம் கண்டிப்பாக பண்ணணும். உணவு எடுத்து வச்சு காயகல்பம் பண்ணி
ஓஜஸ் இழுத்து கையில் விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். 21 வேளை 63 முறை கம்பல்சரி காயல் பண்ணி தான் சாப்பிடணும். சரிங்களா? இந்த 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவு இயற்கை உணவை எடுத்துக்கோ. அது காலையில் எடுத்தாலும் சரி, இரவு எடுத்தாலும் சரி, அது உங்க விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில நல்லா புஞ்சை தானியத்தாலான கஞ்சி, தேங்காய், முளைக்கட்டி தானியங்கள், கொஞ்சம் நட்ஸு, உலர் பழங்கள் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மத்தியானம் நல்ல சாப்பாடு, காய்கறி, கீரை, சாம்பார், ரசம். இரவு நேரத்துக்கு பழங்கள், சரிங்களா? இல்லாட்டி தேங்காய், இல்லாட்டி ஏதாவது காய்கறி சாலட்ஸ், இல்லாட்டி ஒரு அவல். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை, இயற்கை உணவை எடுங்க. அப்போ காலையில் எந்திரிக்கிறப்ப உங்கள் பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஒரு வேளை உணவு காய்கறி, பழங்கள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, எண்ணம், தாட்ஸ் எப்படி இருக்கணும் இந்த 21 நாள்? இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான்னு சொல்றீங்க. அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றீங்க. பட் இப்ப இந்த செல்போனை பார்க்கறப்ப இறைவன் மாதிரி தெரியுதா? தெரியல. பட் செல்போன்ல யார் இருக்கிறா? இறைவன் எங்கும் இருக்கிறான்னா செல்போன்ல இருப்பானா மாட்டானா? இருக்கிறான். அப்ப செல்போனை பார்க்கறப்போ ஒரு இறைவனை பார்க்கறது போல பார்க்கணும். ஒரு நபர் வர்றாரு, அதனாலதான் இந்த சாமிக்கு மாலை போட்டா யாரை பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாவை மிஞ்சியது சாமி. சாவை மிஞ்சியதால் அதற்கு பேர் சாமி என்று பெயர். சரி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்குள் எது இருக்கிறதோ இறைத்தன்மை, அதே தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இறைவன் எங்கும் இருக்கிறான், உங்களுக்குள்ள இருக்கிறான், எல்லாருக்குள்ளே இருக்கிறான். அப்ப எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? எல்லா மனிதர்களை மட்டுமல்ல, உயிர்களை கூட, உயிர்களுக்குள்ள இருக்கிறான் இறைவன். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இது சொல்றாரா இல்லையா கீதையில? எல்லா பொருட்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறேங்கிறாரு. தூண்லயும் இருக்கிறான், துரும்புல இருக்கிறாங்கிறார். அவன் இல்லாத இடமில்லை என்று சொல்கிறோம். அப்ப இந்த 21 நாள் உங்க பார்வை எப்படி இருக்கணும்? பார்க்கிற பொருள் எல்லாம் இறை காட்சியா பார்க்கணும். இது முயற்சி தான், எடுத்தோடனே வராது. பட் ஒரு முயற்சி பண்ணு, சரிங்களா? இறைவனே உங்க வீட்டுக்காரரா வந்தா எப்படி இருக்கும்? அதான் உண்மை, சத்தியம் அதுதான். இப்ப நான் சொல்றது விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி தெரியுது. இறைவன் தான் உங்க வீட்டுக்காரரா இருக்காரு. இறைவனே தான் உங்க வீட்டுக்காரமாவா இருக்கிறாங்க. இறைவன் தான் உங்க மாமனார் மாமியாரா இருக்காங்க. இறைவன் தான் உங்களுக்கு துன்பம் கொடுக்கறவனா இருக்கிறார். இறைவன் தான் உங்க வீட்டுல இருக்கிற நாயா இருக்கிறாரு. இறைவன் தான் நீங்க பயன்படுத்துற பொருளா இருக்கிறாரு. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு விளக்கம் தெளிவா வரும். அது எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னெல்லாம். இப்போதைக்கு ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டாம். எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் இறைவனா பார்க்கிற ஒரு தன்மை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வந்துருச்சுன்னா கெட்ட எண்ணம் வராது, பொறாம வராது. இறைவனை பார்த்து பொறாமப்படுவீங்களா? கோபம் வராது. இறைவன் கிட்ட கோபப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்க, சரிங்களா? தீய எண்ணங்கள் நமக்கு வராம இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் 21 நாள் கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லாம பார்த்துக்கணும். பெண்களுக்கு பெரிதா மேக்சிமம் இருக்காது. பட் ஆண்களுக்கு ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக 21 நாள் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கெல்லாம் பண்ணிங்கன்னா குண்டலினியே ரைஸ் ஆகாது, ஓப்பனாக சொன்னேன், சரிங்களா? அப்போ இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் அடியோடு இருக்க வேண்டும். போதை தரக்கூடிய பொருட்கள், சரியா, இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா எண்ணங்கள் சிதைஞ்சு போயிடும், மாறி போயிடும். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வர்றக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தியானம் வராது. அப்ப எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அதே போல சரி, இது ரொம்ப அதிகமா இருக்கும், அது உங்களுக்கு பண்ண முடியாது. உங்களுக்கு அருள் காப்பு சங்கல்பம்னு ஒன்று சொல்லி கொடுப்போம். அது எப்பவுமே உங்க மனதில் ஓட விட்டு கொண்டே இருங்க. அது இன்னும் உங்களுக்கு வகுப்பு எடுக்கல, இனிதான் வரும். அதை சொல்றேன் நான், இப்போதைக்கு எழுதிக்கோங்க. அருள் காப்பு சங்கல்பம் என்று ஒரு 2 மகா மந்திரங்களை சொல்லி கொடுப்போம், சரிங்களா? இந்த 2 மந்திரங்களையும் நீங்க தொடர்ந்து உங்க மனதில ஓட விட்டு கொண்டே இருக்கணும். ஒரு மந்திர தீட்சை கொடுத்துட்டா எப்படி நமச்சிவாயன்னு உங்க காதல சொல்லிட்டே இருப்பீங்களோ,
நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டே இருப்பீங்களோ, வேற ஏதாவது ஒரு மந்திர தீட்சை கொடுத்தா சொல்லிட்டே இருக்கீங்களோ, அது போல இந்த அருள் காப்பு சங்கல்பமும் முடிஞ்ச வரைக்கும் உங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கவே. அது ஓடும்போது தீய எண்ணங்கள் எதுவும் உங்ககிட்ட வராது, தீய சக்திகள் எதுவும் உங்ககிட்ட வராது. அப்ப அது எப்பவுமே மனதில் ஓட விட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புலன் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலன் கட்டுப்பாடுனா என்ன? கண்ணு தேவையில்லாம பார்க்கக்கூடாது. சும்மா மணிக்கணக்கில் போட்டு டிவி போட்டுட்டு படத்தை போட்டுட்டு, ஆக்சுவலாக மாலை போட்டால் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. செல்ஃபோன் வந்துருச்சு, டிவி கையிலே வச்சிருக்கிறோம், சினிமாவை கையிலே வச்சுட்டு சுற்றுறோம். அதனால் முடிந்த வரைக்கும் கண்களில் பார்த்து உயிராற்றல் செலவாகுது. அதுதான் காயகல்பத்தோட கான்செப்ட். என்ன? உங்கள் உயிராற்றலை உணர்றதுக்கு சேமித்து வைக்கிறீங்க இந்த 21 நாள், அதை வெட்டியா எங்கேயும் செலவு பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு பொக்கிஷத்தை வாங்குற காசு சேர்த்து வைக்கிறீங்க, அந்த பொக்கிஷம் வந்து உங்க வாழ்க்கையே மாறிடும். அப்ப வெட்டி செலவு பண்ணுவீங்களா? இந்த பணம் சேர்த்து வைக்கிற பணத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது செலவு பண்ணுவீங்களா? வீணானா செலவு பண்ண. அந்த மாதிரி உங்க எனர்ஜியை சேர்த்து வைங்க. தேவையில்லாம பார்க்க கூடாது. போட்டு டிவி பார்க்கறது, இந்த மொபைலை பிடிச்சிட்டு மணிக்கிழமை நோண்டுறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. 21 நாள் முடிஞ்ச வரைக்கும் மொபைலுக்கு டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் தான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுவேன், இந்த 3 நாள் வகுப்பு இருக்கு, அந்த டைம்ல பார்ப்பேன். சரி, மற்றதுக்கு தேவைன்னா மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் மொபைலை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாம ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு மணிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எனர்ஜி எல்லாம் கண்ணு வழியா ட்ரைன் ஆயிரும். அப்புறம் 21ஆவது நாள் உங்ககிட்ட ஏத்தறதுக்கு எனர்ஜி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் செல்போன் டிவியை குறைச்சிக்கோங்க. சுத்தமா விடுங்கன்னு சொல்லல. நல்ல புத்தகங்களை படிங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேளுங்க. சரிங்களா? நல்ல விஷயங்களை கேளுங்க, தப்பு இல்லை. பட் ரொம்ப தேவையில்லாததுக்குள்ள போனீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? தேவைன்னா பேசுங்க. சும்மா வெட்டியா அதுவும் போன் எடுத்துட்டு மணிக்கணக்கா பேசுறது இருக்கிற எனர்ஜி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆயிரும். தேவையில்லாம போன் பேசக்கூடாது. தேவைன்னா அதுக்குன்னு முக்கியமா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பேசுங்க. இல்லாட்டி மௌனமா இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஆனா அது உங்களால் முடியாது, ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசாம இருக்கிற 21 நாள் தேவைக்கு பேசுங்க. அதுக்குன்னு வீட்டில் எல்லாத்திட்டையும் பேசாம இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிடாது. தேவைன்னா பேசுங்க. தேவையில்லாம நாமளா போய் வாலண்டியரா வள கொலன்னு நேற்றுக்கு என்ன குழம்பு, முந்தா நேற்று என்ன காய், அவங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு, அவ எங்க போனா, இது என்ன ஆச்சு. அது பெண்களுக்கு அந்த வாய் வந்து சும்மாவே இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாருமே சொல்றேன், ஆண்களையும் தான் சொல்றேன். சரிங்களா? தேவையில்லாம யார் பேச்சையும் கேட்காதீங்க. அவங்களுக்கு வேலை இல்லைன்னு பேசிட்டே இருப்பாங்க. நீங்க உங்க காதை கொண்டு போய் கடன் கொடுத்து இருக்கிற எனர்ஜி எல்லாம் வெட்டியாகி அவங்க சொன்ன விஷயமெல்லாம் கொண்டாந்து உங்க கருமையத்தில் உளுந்து அது உங்க மனசுக்குள்ள ஓடி உங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க குப்பையெல்லாம் கொண்டாந்து உங்க வீட்டில் கொட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்க கிட்ட நியாயம் கேட்காதீங்க. தேவையா? சொல்ற விஷயம் உங்களுக்கு நல்லது செய்யுமா? தேவையா அப்படின்னா கேளுங்க. இல்லாட்டி வேண்டாமா, நான் விரதத்தில் இருக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிருங்க. சரிங்களா? இத ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. வேற ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம். இவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? இந்த விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கு ஒரு அட்டவணை ஒன்று நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிழமை, நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை அனுப்புறேன். அந்த அட்டவணை போட்டுக்கோங்க. அந்த அட்டவணையில் டெய்லி டிக் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு காலை நேரத்தில் எந்திரிச்சோமா, பச்சை தண்ணியில் குளிச்சோமா, காலையில் உடற்பயிற்சி செஞ்சோமா, காயகல்பம் செஞ்சோமா, சரிங்களா, உணவில் அளவு முறை கடைபிடிச்சோமா, இப்படி அட்டவணை ஒன்று நீங்களே எழுதிக்கோங்க. இல்லைன்னா இல்லாட்டி நான் ஒரு சார்ட் மாதிரி அனுப்புகிறேன். அந்த சார்ட்டை வச்சு டெய்லியும் டிக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் சொன்னது நீங்களே எழுதிக்கோங்க. அப்போ நான் சார்ட் அனுப்புகிறேன்னா அதுக்கு ஒரு தடவை நீங்கள் அனுப்பலை சார் அப்படிம்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க. மேலே 1, 2, 3, 4 தேதி போட்டுக்கோங்க. இந்த அட்டவணை போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அட்டண்டன்ஸ் போடுறாங்க இல்லையா? லெஃப்ட் சைடு பேர் எழுதிட்டு 1ஆம் தேதி இதெல்லாம் டிக்கு வந்துட்டாங்க, இது வரல, ஆப்சண்ட் ப்ரெசன்ட்னு போடுறீங்களா, அந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு மாடல் ஷீட் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த இப்போ சொன்ன விஷயத்தை முறையாக சரியாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்சதுன்னா மாலையில் ஒரு டைம் குளிங்க. அது கட்டாயமாக நான் சொல்லலை. பட் முடிஞ்சது
அப்படின்னா கண்டிப்பாக மாலை நேரத்தில் ஒரு முறை குளிச்சுக்கோங்க. கோயிலுக்கு மாலை போட்டால் சாயங்காலம் குளிச்சுட்டு பூஜை அறையில் போடுறீங்கல்ல, சாயங்காலம் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாயங்காலம் குளிச்சுக்கிறது தி பெஸ்ட்டு. ஆனால் அதை ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் செய்யுங்க, செஞ்சால் ரொம்ப நல்லது. இன்னும் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. இந்த 21 நாள் உங்கள் வீட்டை வந்து எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிறது. சரிங்களா? மாலை போட்டீங்க, வீடு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை உப்பு மஞ்சள் போட்டு வீட்டை துடைக்கிறது. அப்போ வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போயிடும். ஒரு நல்ல வாசனையாக உங்கள் வீட்டை காலை மாலை நேரத்தில் இயற்கையான வாசனையாக இருக்கணும். செயற்கையாக ஏதாவது சாம்பார் ராணி அது இதுன்னு போட்டு அது உள்ளே போய் லங்ஸ் எல்லாம் கெடுக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இயற்கையாக ஏதாவது வாசனை வர்ற மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம். உங்கள் வீடு கோவிலாக இருக்கணுங்க 21 நாள். சரிங்களா? படுத்துங்கிறதெல்லாம் நீங்கள் தூய்மையான இதில் படுத்துக்கோங்க. அதுக்குன்னு அந்த தரையில் படுக்கிறது, தலைவணி வைக்காமல் படுக்கிறது அந்த அளவுக்கும் போக வேண்டாம். ரொம்ப கடைசிக்கும் போக வேண்டாம். அது எதுக்காகனா காட்டுக்குள்ளே அவங்க நாளைக்கு போகிறாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, சரிங்களா, காட்டுக்குள்ளே அந்த கல் முள்ளுக்குள்ளே நடக்கணும். அதுக்காக ஒரு 21 நாள் 48 நாள் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, வெறுங்காலில் நடங்கங்கிறது. அதே மாதிரி அங்கே போனால் எப்படி இடமெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் சகல வசதி வந்து போச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை. அந்த கல்லுக்குள்ளே முள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளே தான் படுப்பாங்க. அப்போ உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக தரையெல்லாம் இருக்காது, பாயெல்லாம் இருக்காது. அதனால் வீட்டில் நீங்கள் கீழே படுத்து பழகுங்க. புரியுது இல்லைங்களா? அப்போ 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் சாமி கும்பிட போகிறப்ப நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. அது இந்த 48 நாள் பழகிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாது. கடவுளை நோக்கி போகலாம். இல்லாட்டி அந்த கஷ்டம் பெருங்கஷ்டம் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாம் இன்னைக்கு எங்கேயும் போகிறது இல்லை. அதனால செருப்பு போடுறது செருப்பு போட்டுக்குங்க. சரிங்களா? ட்ரெஸ் கோட் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் சூட்டை அதிகரிக்கிற மாதிரி வெப்ப தேசத்தில் போட வேண்டாம். அதெல்லாம் உடை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்போம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதையே நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 21 நாள் அது ஆகிறப்பவே நீங்கள் வேற மாதிரி உங்கள் உடம்பு மாறிடும், உங்கள் மனசு மாறிடும். உங்கள் உடம்பு மனசில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போகிறக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த தியானத்தை கொடுத்தீங்கன்னா அந்த தியானம் அப்படி வேலை செய்யும். அப்படி நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் வரல. எப்படி வரும்? எப்படி வரும்? சரிதானுங்களா? அது தூய்மையாக இருந்தால் தான் அந்த உணர்வெல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன். இந்த அஸ்திவாரத்தை நல்லா போட்டு இந்த தியானத்தை வாங்கிட்டீங்கன்னா இந்த பிறவியில நீங்க இதுக்கு மேல எடுக்கிற எல்லா தியானம் இதுக்கு மேல வைக்கிற கட்டடம் தான். ஆக்ஞை தான் அஸ்திவார தியானம், ஃபவுண்டேஷன். இப்போ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா இந்த 21 நாள் கழிச்சு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரம் இந்த ஜென்மத்தில் கிடைக்காமையே கூட போயிடும். அதனால ரொம்ப கவனமா அவேர்னஸா இதை வந்து முறையா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்புலாம் இருக்கும். எல்லாம் அந்த குண்டலினி தியானத்தை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறதா தான் இருக்கும். அதனால் எல்லா வகுப்பும் ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? சிறப்பாக அந்த தியானத்தை பெறலாம். அடுத்த வகுப்பில் இன்னும் மிச்ச விஷயங்களை சொல்லுவோம். உங்கள்கிட்ட கேள்வி பதில் செஷன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன். அடுத்த செஷனில் நம்ம கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா காயகல்ப பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம், இந்த விரத முறைகளெல்லாம் கொடுத்துருக்குறோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அடுத்த இதில் ஒரு உரை கொடுத்துட்டு உரைக்கு பின்னாடி கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் மகராசனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு வந்து சிறப்பாக சொல்லி கொடுக்குறோம். அதுதான் முதுகுத்தண்டு முழுக்க சீர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, பல நோய்களை குணப்படுத்துகிற பயிற்சி, பெண்களுக்கு வரப்பிரசாதமான பயிற்சி. சரிங்களா? அதையும் நம்ம அடுத்த வகுப்பில் நிச்சயமாக பார்த்தலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேறு 16 பெற்று